வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு உத்தரகாலாமிர்தம் என்னும் நூலில் 4ஆம் பாவத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லுது? கல்வி, தேசிய அல்லது அரசாங்க பணி, வீடு, பிரயாணம், மனிதனால் இயக்கப்படும் வாகனம், படகு, மற்ற வாகனங்கள், எண்ணெய் குளியல், தாயாறு, உறவினர்கள், நண்பர்கள், ஜாதி, ஆடைகள், சிறிய கிணறு, பானம், பால், வாசனை திரவியங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, நற்பெயர், மருத்துவத்தில் அற்புத சக்தி, அத்தனையும் 4ஆம் பாவம். நம்பிக்கை, தவறான குற்றச்சாட்டு, மண்டபம், வெற்றி, சோகம் அல்லது தொல்லை தரும் செயல்கள் தான் 4ஆம் பாவம். என்னங்க? சோகம் அல்லது தொல்லை தரும் செயல்கள். விவசாயம், நிலம், தோட்டம், மகிழ்ச்சி தரும் இடம், குளம் அல்லது கிணறு தோண்டுதல், பல்வேறு புனிதமான ஏற்பாடுகள், தாய்வழி உறவுகள், தூய்மையான திடமான அறிவு, தந்தையின் ஆயுள், மனைவியின் தொழில், சம்பாத்தியத்தை பாதுகாத்தல், கௌரவம், அரண்மனை, சிற்ப வேலை, வீட்டை இழத்தல், சொந்தமான ஒரு புதிய இடத்தில் குடிபோகுதல், நடத்தை, களவு போன பொருட்கள் எடுக்கும் இடத்தை கண்டறிதல். அது மட்டுமல்ல, எறும்பு புற்று, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் விருத்தி செய்தல், எருமைகள், பசுக்கள், காளைகள், குதிரைகள், யானைகள், நஞ்சை நிலத்திலிருந்து விளையக்கூடிய அத்தனை விதமான தானியங்கள், தாய்வழி அமைப்பினர்கள், தாய்வழி மூதாதையர்கள் அனைத்தும் 4ஆம் பாவம் சொல்லப்பட்டது. இதுவே உத்தரகாலாமிர்தம் என்னும் நூலில் 4ஆம் பாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் இந்த வீடியோவுக்கு சென்று சேர மாதிரி நீங்கள் அனைவரும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.